இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. காலப்போக்கில் மற்ற பொறுப்புல எல்லாம் வேற யாராவது வருவாங்க. ஆனா இந்த அப்பா என்ற உறவு மாறாது. உன்னை அப்பான்னு கூப்பிட்டாக்க அந்த குழந்தைக்கு தான் அசிங்கம். ஏன்னா இன்னைக்கு அந்த குழந்தைகள் தான் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இன்னைக்கு எந்த வீட்டிலனா உன்னை அப்பான்னு கூப்பிட்டுன்னு சொல்லுவாங்களா? எந்த வீட்டிலனா ஒரு நல்ல தாய் தன் மகளை நன்றாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக உன்னை தகப்பன் என்று சொல்லுவாங்களா? எல்லாம் எங்கள் அப்பா ஸ்டாலின் தான் பண்ணார் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு தமிழகத்தை சார்ந்த தாயும் இவரை அப்பா என்று அழைப்பதற்கோ, எந்த தமிழகத்தை சார்ந்த குழந்தையும் இவர் அப்பா என்று அழைப்பதற்கோ தயாராகவே இல்லை. ஆனால் இவர் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி இப்பயே சமூக வலைத்தளத்தின் மூலமாக தன்னுடைய சேனல் மூலமாக அப்பா அப்பான்னு சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக இவரை ஊக்கப்படுத்திக்கிறார். வேறு யாருன்னா சொன்னாங்களா இனி அவரை நாங்கள் அப்பா என்று அழைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அமைச்சர்னா சொன்னாங்க? இல்லை, எந்த அமைச்சர்னா அப்பான்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஒரே ஒரு பேட்டியில், ஒரே ஒரு பொதுக்கூட்டத்தில், ஒரு தெருமுனை கூட்டத்தில் இவர் எங்கள் தந்தையை போல் நாங்கள் பார்க்கிறோம், எங்கள் அப்பான்னு யாருன்னா பேசியிருக்கியா? அதனால தான் அப்பாங்கிறாரு. இவர் தந்தை பெரியார், இவர் அப்பாங்கிறாரு. அப்பாங்கிறத இவங்க கட்சிக்காரனே இவங்க சொல்லி இது வரைக்குமே. அப்போ நீங்கள் தான் முதல்ல சொல்லி நீங்களே அவரே அதை உருவாக்கிக்கிறார். மக்கள் அதை சொல்லவே இல்லை, சொல்லவும் மாட்டாங்க இவர் அப்பான்லாம். ஏன்னா எந்த அப்பானாச்சு தன்னுடைய குழந்தைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் ஏற்படும் போது பார்த்துட்டு கை கட்டிட்டு சும்மா இருப்பாரா? எந்த அப்பாவாவது தனது பிள்ளைகள் படுகொலை செய்யப்படும் போது எந்த அப்பாவது கை கட்டிட்டு சும்மா இருப்பாரா? எந்த பிள்ளையாவது தன்னோட பிள்ளை ரவுடி சத்தில் இருப்போமே எந்த அப்பாவை பார்த்து சும்மா இருப்பாரா? இந்த அப்பா மட்டும் சும்மா இருக்காரு. ஏன்னா நீ கருப்பு கலர் சிவப்பு கலர் கொடி கட்டியிருக்கிற, அதனால உன்னை இந்த அப்பா கண்டுக்கிறது இல்லை. இவ்வளோதான் விஷயம். அப்பா என்றது சொல்லுக்கு தார்மீக பொறுப்பு இவர் கிடையாது. ஏன்னா நீ பிள்ளையே சரியாக வளர்க்கலை, உன் பிள்ளைக்கே பெரிய ஒரு இது கிடையாது. இல்லைனா இப்பெல்லாம் நீ பேசி திரிவாரா? எங்கள் ஒப்பம் விட்டு சொத்தா இதெல்லாம் நீ வளர்ப்பா? அப்பம் விட்டு சொத்தான்னு ஒருத்தர் கேட்குறா. ஒரு மூத்த அரசியல்வாதி ஒரு மாநிலத்தோட துணை முதலமைச்சர் ஒப்பம் விட்டு சொத்தியா கொடுக்குன்னு கேட்குறாரு. இதெல்லாம் ஒரு மூத்த அரசியல்வாதியோட பையன் பேசுகிற பேச்சா? உங்கள் தந்தை எவ்வளோ பெரிய அரசியல் ஞானி, அவருடைய ஒரு பேரன் பேசுகிற பேச்சா அதெல்லாம்? அப்போ உங்கள் பிள்ளையே உங்களுக்கு சரியாக வளர்க்க தெரியல, நீ வேறு அடுத்தவங்க பிள்ளைகளாம் அப்பான்னு சொல்லணும், என்ன இதெல்லாம் ஒத்துக்க முடியுமா? இதெல்லாம் அவங்க பையனா அப்பான்னு கூப்பிட்றதில்ல, தளபதி தான் கூப்பிட்றாரு. அவர் இப்போ எப்படின்னா இப்போ அம்மா என்று அழைத்தார்கள் இல்லையா? இனி வருங்காலத்தில் தன்னை அப்பா தளபதிங்கிறத மறைச்சி, ஏன்னா தளபதின்றது ஒரு ஆள் வந்துட்டார். அதனால் இனி தளபதின்ற பேர் இவருக்கு எடுபடாதுன்னு அவர் தெரிஞ்சதுனால அப்பா என்று தன்னை அழைத்து கொள்ள வேண்டும் அவரே சொல்கிறார். அம்மா என்ற பேரே மக்கள் அழைத்தார்கள். ஏன்னா அவங்க அது மாதிரி திட்டங்கள்லாம் கொடுத்தாங்க. குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கு ஒரு தனி ரூமு, அவங்களுக்கு தனி வசதி, அம்மா உணவகம், இது மாதிரி அவங்க சில விஷயங்கள் பண்ணாங்க. அதனால் அவங்கள அம்மா என்று பொதுமக்களும் அம்மா என்று அழைத்தார்கள். அது தவறு கிடையாது. நீ என்ன பண்ண?